بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صوموا تصيحوا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களை அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை மதிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் விலகி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவிலே வீட்டிருக்கக்கூடிய நமக்கும் இச்செய்தி எந்த செவிகளெல்லாம் தேடப்படுகின்றதோ புகப்படுகின்றதோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் தேவைகள், நம் மனைவி மக்களுடைய தேவைகள், நம் பெற்றோர், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தந்துருவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நம்மிடத்திலே துவாக்காக வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நோய்களை ஷிஃபாக குணமாக்கி கொடுத்து எந்த தேவைக்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ அந்த தேவை அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துருவாயா. ஆமீன். வெளியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட உகந்த உன்னதமான தினம் என்பதை எல்லாம் சொல்லி அறிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக புனித மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜும்மா என்பது நமக்கு உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிக பெரும் பாக்கியமாக இருக்கின்றது. நாம் அதை பாக்கியமாக கருத வேண்டும். பெருமக்களே, ரமலான் என்று சொன்னால்
அமல்கள் செய்வதற்கு பருவ காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இத்தனை மாதங்களாக செய்த பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதம்தான் பெருமக்களை இந்த ரமலானுடைய மாதம். எனவே தான் நம் முன் சென்றவர்கள் சஹாபாக்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இப்படி அதை வரவேற்பார்களாம். மர்ஹபன் ஃபில் முத்தஹர், மர்ஹபன் ஃபில் முத்தஹர், பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக, பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக என்பதாக பல மாதங்களுக்கு முன்பாகவே சஹாபாக்களும் நபிமார்களும் இந்த மாதத்தை வரவேற்பார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. ரமலான் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமக்களே தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே இப்படி ஒரு அத்தியாயத்தை பதிவு செய்வார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வல் பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட புனிதமான மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய பெயரை பட்டியலிட்டு குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமக்களை நாம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை அதிலே உகந்த மாதங்களாக சிறப்பிற்குரிய மாதங்களாக நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட இந்த ரமலானுக்கும் நம்மை சென்றடைந்த 11 மாதங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தான் இந்த 12 மாதங்களையும் நமக்கு கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த 12 மாதங்களிலும் இந்த மனித இனத்தை உருவாக்கி கொடுத்தான். மனித இனம் என்பது இந்த 12 மாதங்களில் தான் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இருக்கின்றது என்பதையும் அல் குர்ஆன் தடமாக திட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் 11 மாதங்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதங்களுக்கும் என்ன மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்வே பதில் சொல்லுகின்றான். ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்ற பெயரை அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். சென்றடைந்த 11 மாதங்களிலும் எத்தனையோ சிறப்பிற்குரிய மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கி வைத்திருந்தாலும் கூட பெருமக்களே, குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தில் கூட எந்த மாதங்களினுடைய பெயர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு குறிப்பிட்டு காட்டவில்லை. எந்த பெயரும் இல்லை. 11 மாதங்களும் சிறப்பிற்குரிய மாதம்தான். ரஜபு சென்றது, ஷாபான் சென்றது, ஷவ்வால் இருக்கின்றது, துல்ஹஜ் இருக்கின்றது. இப்படி சிறப்பிற்குரிய மாதமாக இருந்தாலும் சரி பெருமக்களே, ரமலான் என்ற வார்த்தை என்பது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மாதத்தினுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு இருக்கின்றான் என்று சொன்னால், அந்த பெயருக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலான் என்ற பாக்கியம் பெருமக்களே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மூமினாகப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தன்னுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஈமான்தாரி, ஒரு மூமின் இதர மாதங்களில் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு கட்டளையாக, அவருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், ரமலானை புதுப்பிக்கக்கூடிய, உங்களுடைய ஈமானை ரமலானுடைய மாதங்களில் புதுப்பிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைமையை, ஒரு காலகட்டத்தை, ஒரு அவகாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வைத்திருக்கின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மனித இனத்திற்கு புத்துணர்ச்சி காட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மனிதர்களுடைய உடலமைப்பை சீராக ஆக்க வேண்டும், மனிதனுடைய உடலமைப்பை செம்மையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மாதம் தேவைப்படுகின்றது. அந்த மாதத்தில் அவர்கள் நோன்பு வைத்து தன்னுடைய நோயை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரக்கத்து பொருந்திய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமக்களை இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கின்றான், கடமையாக்கி கொடுத்திருக்கின்றான்.
எனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸில் நாமெல்லாம் கேள்விப்பட்ட விடயம்தான். ஹதீஸினுடைய நெடுவிலும் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், கிதாபுகளிலே படித்திருக்கலாம். மிகவும் உன்னதமான ஒரு ஹதீஸ், எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது முதலாவது படியிலே ஆமீன் சொன்னதாகவும், இரண்டாவது படியிலே கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னதாகவும், மூன்றாவது படியிலே கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னதாகவும் நாம் ஹதீஸிலே கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மூன்று விடயங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் முதல் படியிலே ஏறி ஆமீன் சொன்னேன். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதருக்கு தாயோ தகப்பனோ இருவரில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களை சங்கைப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவருடைய கட்டளைக்கு இவர் இயங்கவில்லை என்று சொன்னால், அவருடைய அருள் வளம் குன்றி போய்விடும், அவர் நாசமாகிவிட வேண்டும் என்று எனக்கு என்னுடைய மலக்கு சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக ஹதீஸுடைய வார்த்தைகளில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இரண்டாவது விஷயங்களை பதிவு செய்வார்கள். என்னுடைய பெயர் கேட்டு, நாயகமே என்ன உங்களுடைய பெயர் கேட்டு யார் ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் உங்களுடைய பெயருடைய பட்டியலை செவியலில் கேட்டு அதற்கு பதில் கூறவில்லையோ அவருடைய அருள் வளம் கொண்டு போய்விடும், அவர் நாசமாக வேண்டும் ஆகட்டும் என்பதாக என் மலக்கு எனக்கு சொன்னார், நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ஹதீஸுடைய கருத்துக்களை நாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். பெருமக்களே, மூன்றாவதாக ஒரு வார்த்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பதிவு செய்கின்றார்கள். இதுதான் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு ஆதாரபூர்வமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை இந்த சமுதாயம் இன்றைய காலகட்டத்திலே மறந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பதுதான். பெருமக்களே, ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, மரியாதை இழந்து கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு கை சேதப்படக்கூடிய விடயமாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது படியிலே கால் வைக்கும் பொழுது நான் ஆமீன் சொன்னேன். யார் ரமலானுடைய மாதங்கள் கொடுக்கப்பட்டு ரமலானுடைய மாதங்களில் அதற்குரிய அந்த கண்ணியத்தை, நோன்பை, அதனுடைய மற்ற இதர அமல்களை யார் கொடுக்கவில்லையோ அவருடைய அருள் வளம் குன்றி போய்விடும், அவர் நாசமாகட்டும் என்பதாக சொல்லப்பட்டது. நான் ஆமீன் என்று பதில் சொல்லேன் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாமெல்லாம் பெருமக்களே கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம், பார்த்திருப்போம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் செவியிட வேண்டும் பெருமக்களே. சஹாபாக்கள் கேட்டதாக வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்றும் அறியாத ஒரு புதிரான ஒரு விடயங்களை நாங்கள் உங்களிடத்திலே இன்று பார்த்தோம், 3 படியிலும் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்பதாக சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, 3க்கும் நமக்கும் பதில் தெரியும். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் ஒற்றை வார்த்தை தான். என்னுடைய இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக 3 விடயங்களை எனக்கு கொடுத்தான். அதிலே ஒன்று, தாய் தகப்பனுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், நோன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை என் இறைவன் என் மலக்கு மூலமாக எனக்கு கொடுத்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். பெருமக்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். சொன்னது யார், கட்டளையிட்டது யார், அந்த கட்டளையை ஏற்று கொண்டு வந்து கொடுத்தது யார் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மலக்குகளின் தலைவர், ஹதீஸிலே பதிவு செய்வார்கள், அமீரு ஸமா, வானத்தின் தலைவர். வானத்தில் உள்ள மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் கட்டளையிடுகின்றார். அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சொல்லை அவர் சொல்ல சொல்கின்றார். யார் சொல்ல சொல்கின்றார்? அமீருல் ஸமா, வானத்தினுடைய தலைவர். அதற்கு ஆமீன் சொல்பவர் யார் என்று சொன்னார்? அமீருல் அர்ல், பூமியினுடைய தலைவர் ஆமீன் சொல்லி இருக்கின்றார். பெருமக்களை, 2 விஷயங்களை நாம் விட்டு விடுவோம். இன்றைய காலகட்டத்திலே ரமலானுடைய காலங்களில் இருக்கக்கூடிய நாம் 3வது விஷயமாக எடுத்துக்கொள்வது இந்த ரமலானுடைய மாதம்தான். இந்த ரமலானுடைய மாதங்கள் வந்து யார் அதற்குள்ள கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ, யார் தனக்கு நோன்பு நோற்கக்கூடிய சக்தியும் தவாலுவும் இருந்து யார் அதை வேண்டுமென்றே விட்டு விடுகின்றாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று பத்வா செய்திருக்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் இந்த உம்மத்திற்கு பத்வா செய்ததாக வரலாறுகளிலே பெருமக்களை நாம் கண்டுகொள்ள முடியாது.
அதே போன்று அமீருஸ்ஸமா மலக்குகளின் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்பொழுதெல்லாம் வஹியை கொண்டு வருவார்களோ அந்த வஹியை கொண்டு வரும் சமயத்தில் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு தன் உம்மத்திற்கு உபதேசமாக நீங்கள் வழிகாட்டுங்கள் என்பதாகத்தான் சொல்லி வஹியை கொடுப்பார்கள் என்பதாக ஹதீஸினுடைய வரலாறுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட மலக்கே ஒரு மனிதருக்கு பத்துவா செய்கின்றார், சாபமிடுகின்றார். உலக புகழ்பெற்ற நபி, உத்தம நபி அவர்கள் பத்துவா செய்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமக்களே, அந்த ரமலானுடைய காலங்களில், அந்த ரமலானுடைய மாதங்களில் ஒரு நுட்பம் இருக்கத்தானே செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமக்களே, அப்படிப்பட்ட அருள் வளம் பொருந்திய ஒரு மாதம். நீங்கள் ரமலானுடைய மாதங்களில் கண்ணியம் செலுத்தவில்லை என்று சொன்னால் இதர மாதங்களை போன்றே உங்களுடைய அமல்களை நீங்கள் முடமையாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அமல்களை நொண்டியாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நற்காரியங்களை எல்லாம் முடக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சாபம் நமக்கு உண்டாகும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆமீன் நமக்கு ஆதாரமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. நம்முடைய வாழ்வில் எத்தனையோ ரமலானை கடந்து வந்திருக்கின்றோம். இது ஒரு பெரிய புதிதான ரமலான் இல்லை. நமக்கு இபாதத் செய்யாதவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து இயங்காதவர்களுக்கு எந்த அளவு நீங்கள் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசம் போய் சேரும் என்பதில் எந்த விதமான நிச்சயமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஜாலங்கள், நீங்கள் என் உபதேசத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், உபதேசத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் இருப்பதின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் உபதேசம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் நிதர்சன உண்மை. பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ ரமலானை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எல்லா ரமலானும் இது போன்றுதானே. தொழுகக்கூடியவர்கள் தொழுகுவார்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோன்பு நோற்பார்கள், இதர கடமைகளை இரவு நேரங்களில் நின்று தொழக்கூடியவர்கள் தொழுவார்கள். இது அவர்களுக்கு மட்டும் உள்ளது. யாருக்கு மட்டும் உள்ளது? முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளதில்லை, ஈமான்தாரிகளுக்கு மட்டும் உள்ளதில்லை. நாம் நினைப்பது, இந்த சமுதாயம் அதிகபட்சமாக நினைப்பது, ஈமான்தாரிக்கு கட்டுப்பட்டதல்ல ரமலான், முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டதல்ல ரமலான், ஈமானுக்கு ஈமான்தாரிக்கு கொடுக்கப்பட்டதல்ல ரமலான், முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல ரமலான். யார் எப்பொழுதும் தொழுவார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரமலான், யார் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் ரமலான், யார் இரவு நேரங்களில் எப்பொழுதும் தொழுவார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் ரமலான், யார் எப்பொழுதும் ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோற்பார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் ரமலான் என்பதாக பெருமக்களே ஈமான் என்ற போர்வையில இருந்து இருக்கக்கூடிய நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். காரணம், நம்மை வருட வருடம் ரமலான் வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது, அடைந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒரு ரமலான் ஒரு மோமினுடைய உடலிலே பாய்வது, ஒரு ரமலானுடைய காற்று ஒரு மோமினுடைய உடலிலே படுவது அவர் உலக வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பரக்கத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில், இன்றைக்கு நம்முடைய மக்களிலே இன்னும் சிலர் நம்மள இப்படி இருப்போம். நோன்பு நோட்டால் போதும், பசித்திருந்தால் போதும், பசித்திருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய ரமலானுடைய கடமைகள், இதர கடமைகள் எல்லாம் எங்களுக்கு பூர்த்தி ஆயிருச்சு, அதுல எங்களுக்கு தொழுகை இல்லை, எங்களுக்கு இரவு நேரங்கள்ல நின்று வணங்கக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை இல்லை. பெருமக்களே, ஏன் நாங்க ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் சொல்லுவது என்ன, ரமலான் என்று சொன்னால் நோன்பு மாத்திரம்தான் என்பதாக நம்மிலே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸூமு நஸீஹா அஸ்ஸூமு நஸீஹா, நோன்பு என்பது நிவாரணம் தரக்கூடிய ஒரு மருந்து, நோன்பு என்பது தஸீஹு நிவாரணம் தரக்கூடிய மருந்து. அதுல எப்படி வேண்டும் நீங்கள் நிவாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட நிவாரணங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பிலே வைத்திருக்கின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் பசித்திருந்து இருப்பது மட்டும் நோன்பல்ல, பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல. இன்னைக்கு சில
அதிகபட்சமாக நாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய அமல்களை பற்றி அடுக்கும் பொழுது அடுக்கடுக்காக சொல்லுவார்கள். நீங்கள் ரமலானுடைய காலங்களில் சுன்னத்து தொழுதீர்கள் என்று சொன்னால் ஃபர்லுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு ஃபர்லை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய காலங்களில் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய ஒரு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஷாபானுடைய கடைசியிலும் பெருமக்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஷாபானுடைய கடைசியிலும் சஹாபாக்களை அழைத்து சொல்லுவார்கள், ஆத்தாக்கும் ரமலான், ஆத்தாக்கும் ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, ஷஹ்ருன் பரக்கா, அதில் மிகப்பெரிய பரக்கத் இருக்கின்றது, விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய தோழர்களிடத்திலே அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், யௌஷாக்குமுல்லாஹு ஃபீஹி, இந்த மாதத்தில் உங்களை அணைத்துக் கொள்வதற்கு, யௌஷாக்குமுல்லாஹு ஃபீஹி, இந்த மாதத்தில் உங்களை அணைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாராக இறங்கி வருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், உங்களுடைய துவாக்கள் எல்லாம் கபூலாகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது என்பதாக சஹாபாக்கள் அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மாதத்தில் நம்மை உற்று நோக்குகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களையும் படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு என்னென்ன ஆகாரங்கள் உபகாரங்கள் தேவைப்படுகின்றனவோ அனைத்து ஆகாரங்களையும் உபகாரங்களையும் நொடிக்கணக்கிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கின்றான், கொடுத்து கொண்டிருப்பான். அதே நேரத்திலே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதுதான் ரமலானுடைய மாதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அமல் செய்வதிலே உண்மையான அறிவாளி யார் என்று சொன்னால் சஹாபாக்களை நோக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உண்மையான அறிவு ஜீவன் யார் என்று சொன்னால், அறிவாளி யார் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை வந்து அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் யார் அமல்களிலே போட்டி போடுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான அறிவாளி என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, நாம் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுறதுனா மற்ற நேரங்கள்லாம் ஒப்புக்கொள்ளப்படுறது இல்லையா? அப்ப 11 மாதங்களையும் துவா செய்யத்தானே செய்கிறோம். அப்ப துவா அப்பெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படலையே அப்படின்னு சொல்லி பெருமக்களே நாம் நினைப்பதுண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய 11 மாதங்களும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்தில் உங்களுடைய துவாக்களை கபூலாக்குமா என்பது தெரியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எத்தனையோ நாட்கள் 11 மாதங்களில் எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன. அத்தனை நாட்களிலும் துவா செய்கின்றோம். அத்தனை நாட்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாவை கபூல் செய்வான். ஆனால் எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கபூலியத் இருக்கின்றது என்பதை உங்களால் அறிய முடியாது. ஆனால் ரமலான் அப்படி அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலான் அப்படி அல்ல. ரமலானுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ரமலானுடைய பரக்கத் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய பொக்கிஷம் என்னவென்று சொன்னால், அருமை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு இரவிலும் நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்ட 60,000 நபர்களை ரமலானுடைய காலங்களில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து வெளியாக்குகின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அப்படி என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களில் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய துஆக்கள் கபூலியாத்தாகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, இந்த இடத்துல சொல்லி வந்த விஷயத்தில் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கூற்றம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ரமலான் பரக்கத், ரமலான்ல பரக்கத் இருக்குது. பரக்கத் என்றால் என்ன? பெருமக்களே, இன்றைக்கு உலக சமுதாயத்திலே பரக்கத் இல்லாமத்தான் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றது. பரக்கத் என்றால் என்னவென்றே தெரியாத சமுதாயமாக அருமையானவர்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பொருளாதாரம் ஈட்டினாலும் அதில் ஏதாவது ஒரு தருணத்திலே நஷ்டத்தில் வந்துதான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம் இதுதான் பரக்கத் இல்லை. மாதம் முழுவதும் அவர் நினைத்ததை விட அதிகமாக ஊதியம் பெறுகிறார், சம்பாதிக்கிறார். ஆனால் மாதத்தினுடைய கடைசியிலே அவருடைய பேலன்ஸை பார்க்கும் பொழுது நில் பேலன்ஸாக இருக்கின்றது, ஒண்ணுமில்லை. எந்த அளவு என்று சொன்னால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் பரக்கத்.
இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆரோக்கியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆரோக்கியத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய காலகட்டத்திலே பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் மரணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எந்த நேரத்திலே மௌத் வருகின்றது என்பதாக அவர் நம் உள்ளத்தால் எண்ண முடியவில்லை, நம் சிந்தனையால் சிந்திக்க முடியவில்லை. 60 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? என்னுடைய மூமினுடைய ஆயுள் காலம் என்பது அதிகபட்சமாக 60 முதல் 70 வரை என்பதாக சொன்னார்களே, அந்த 60 வயதை கூட இன்றைய சமுதாயத்திலே பெருமக்களே தாண்ட முடியவில்லை. அதற்குள்ளேயே நாம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை கொடுத்துடுறோம். இதுதான் பரக்கத். பரக்கத் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆய்விலே பரக்கத்தில்லை, தொழிலிலே பரக்கத்தில்லை, நாம் பெற்றிருக்கக்கூடிய ஊதியத்திலே பரக்கத்தில்லை, நோய் நொடியிலும் பரக்கத்தில்லாமல் ஆகிவிட்டது. என்ன பரக்கத்? நோய், எதிர்பாராத நோய்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். எதிர்பாராத நோய்கள். இரவிலே நன்றாக தூங்குகின்றார், இரவிலே நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார், காலையிலே எங்கே அவர் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகை எங்கே என்று சொன்னால் ஆளை காணவில்லை. ஒன்று மன்னரையில் இருக்கின்றார், இல்லை என்று சொன்னால் மருத்துவமனையில் இருக்கின்றார். இரவு முழுவதும் நம்மளோட பேசிட்டு போனாரு, நம்ம கூட தானே இருந்தாரு, நல்லா தானே பேசிட்டு போனாரு, காலையில ஆளை காணணும், மருத்துவமனையில நைட்டு என்ன ஆச்சு? பெருமக்களே, வாழ்வில் ஆரோக்கியத்திலும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பரக்கத் இல்லை. ஆனால் பரக்கத் என்பது, எனவே தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சொல்லுவார்கள், ரமலான் என்பது பரக்கத்து பொருந்திய மாதம். ரமலான் என்பது பரக்கத்து பொருந்திய மாதம். எல்லா பரக்கத்துகளும் உள்ளடக்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எல்லா பரக்கத்துகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? இந்த ஒரு மாசத்துல விவசாயத்தை நீங்க முழுமையாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். விவசாயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதற்குரிய காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் அறிவாளி யார் என்று சொன்னால் முழுமையாக அதுல என்ன அதனுடைய கதிர்களை அறுத்து கொண்டு இருப்போம். இன்றைக்கு நாம் அன்றாட பார்த்து கொண்டு இருப்போம். மழை வரும், மழை வந்த பின்னால் நாம் அறுப்போம் என்று சொன்னால் பெருமக்கள் இது யாருடைய தவறு? நம் இயலாமை தான். நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பருவ காலத்திலேயே நாம் அறுத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் ஜெயம் பெற்று விடுவோம், நமக்கு லாபம் வந்துவிடும். இல்ல பரவாயில்லை, வேண்டுமென்ற மழை வரட்டும், மழைக்காவணி நான் போட்டு வைப்பேன், மழை வந்த பிறகு நான் அறுப்பேன் என்று சொன்னால் பெருமக்களை யாருக்கு நஷ்டம்? இதே போன்றுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் என்பது எல்லோருக்கும் கிட்டாது, எல்லா மக்களுக்கும் கிட்டாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரமலானை கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த ரமலானை நீங்க என்ன செஞ்சுக்கிறனோ முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களே, எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரமலானுடைய மாதங்களிலே உங்களுடைய பாவக்கரைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது? அழிக்கப்படுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இப்படி ரமலானை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலவிதமான நன்மைகள் பொருந்திய மாதமாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யார் தொழுக வர்றாங்களோ அவங்க தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில நபர்கள் பெருமக்களை முயற்சி மேற்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். எடுக்க வேண்டும் பெருமக்களை. நம்முடைய நன்மைகளை ஒரு மாதத்தில் நாம் என்ன செய்யல, முழுமையாக நாம் ஆக்கல, முழுமையாக அதை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா பெருமக்களே, நம்மை போன்று இந்த உலகத்துல நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதம் அல்ல பெருமக்களே இந்த ரமலானுடைய மாதம். யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதம் அல்ல, ஒவ்வொரு மோமின்களுக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம். என் உம்மத் பல காலமாக பாவக்கரைகளில் இருப்பார்கள், அல்லாஹ் எனக்கு வரப்பிரசாதமாக ஒரு மாதத்தை கொடுத்தான் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன். ஏன் தெரியுமா? என் உம்மத் செய்த பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதங்களில் என் உம்மத் எப்படியாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து ரமலானுடைய நோன்பை நோற்று இரவு நேரங்களில் நின்று தொழுது மற்ற இதர கடமைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார்கள் அல்லவா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எனவே என் உம்மத்துடைய பாவ கரைகள் அத்தனையும் அழிக்கப்படும், நான் அவர்களை சொர்க்கத்தில் பார்ப்பேன் என்பதாக நப்பாசை கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நப்பாசை, அவருடைய
உன்னதமான ஆசை இன்றைய இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய இந்த இளவல்கள் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கின்றமா என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தொழுகை என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகையினுடைய அதனுடைய குதிரத் என்ன என்பதை நாமெல்லாம் சொல்ல வேண்டுமா பெருமக்களே? நாமெல்லாம் தெரிய வேண்டுமா? அதுவும் ரமலானுடைய காலங்களினுடைய தொழுகை எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு பரக்கத்து பொருந்தியது. ஏன் நம்முடைய சிந்தனைக்கு எட்டவில்லை? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. ஏன் எட்ட போவதில்லை? ஏனென்று சொன்னால் ஷைத்தானுடைய வலையிலே இன்னும் இந்த சமுதாயத்திலே பல மக்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். யாருக்கோ கொடுக்கப்பட்ட ரமலான் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஆமீன் பதுவா செய்தார்களே, நமக்கு அது அல்லாஹ் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்திலே நம் குடும்பத்திலே யாராவது ஒருவருக்கு அந்த பதுவா இறங்கி விட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவன் உலகத்துல சாபம் விட்டுட்டா அப்படின்னு சொன்னா நெஞ்சு கொதிக்குது. ஒருவன் நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் லேசா ஏசிட்டாங்க லேசா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா நெஞ்சு கொதிக்குது. ஆனால் இந்த நெஞ்சங்களை எல்லாம் உருவாக்கிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே பத்துவாவிற்கு ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னார். நம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன தவிடுபடியாக ஆகிவிடும் என்பதை பெருமக்களை சிந்தனையில் வைக்க வேண்டும். எனவே ரமலான் இன்னும் கடக்கவில்லை பெருமக்களே, இப்பொழுதுதான் காலடி வைத்திருக்கின்றது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பிள்ளைகளும் எல்லா பெரியவர்களும் எல்லா தாய்மார்களும் நல்லவர்கள் தான். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கெட்டவங்க, இவங்க வரமாட்டுக்கிறாங்க, இவங்க நோன்பு வைக்க தகுதியானவங்க, ஆனா இவங்க என்ன செய்யல, நோன்பு வைக்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம யாரையும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதியை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் தகுதியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், உபகாரத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், பரக்காத்துகளை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், செலிசெலிப்பை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். பெருமக்களே, அவன் நாடி விட்டான் என்று சொன்னால் எப்பிள்ளையும் பொல்லா பிள்ளை என்று சொல்ல முடியாது பெருமக்களே. எந்த பெண்மணியும் எனது கேடுகட்ட பெண்மணி, இவர்கள் இந்த பெண்மணி தவறு செய்யக்கூடியவர்கள், இந்த ஆண்மகன் தவறு செய்யக்கூடியவன் என்பதாக நாம் பட்டியலிட்டு காட்ட முடியாது பெருமக்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுவான். அதற்கு நம்முடைய முயற்சிகள் தேவை. நாம் இஸ்லாமியன் என்பதாக முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாயினுடைய அடிவயிற்றிலே நமக்கு கலிமாவுடைய பெயரை வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு மூமினும் ஆணும் பெண்ணும் தன்னுடைய சிந்தனையில் வைத்து விட்டோம் என்று சொன்னாவே இந்த ரமலான் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொள்ளலாம். முதலிலே நாம் விளங்க வேண்டும். தாயினுடைய அடிவயிற்றிலிருந்து வரும் பொழுது நமக்கு கலிமாவுடைய வார்த்தையை கூட நமக்கு பெயரிட்டு வைக்கின்றது, பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் இஸ்லாமியனுடைய தாயினுடைய தகப்பனுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கின்றேன். எனவே நான் முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கையில் உள்ளவன், என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்ல முடியாது என்று நினைத்து விட்டால் என்று சொன்னாலே பெருமக்களை நமக்கு ரமலான் முழுமை கிடைத்து விடும். என்னால நோன்பு வைக்க முடியலைங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதர கொடுத்திருக்கிறான். ரமலான் நோன்பு வைக்க முடியல, நான் நோயாளியாக இருக்கிறேன். பெருமக்களை இதர கடமைகள் இருக்குது, இதர கடமைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். பெருமக்களே, அந்த கடமைகளை சரியா செய்தாவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லா விதமான பரக்காத்துகளையும் என்ன செஞ்சிருவான், அள்ளி கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய சட்டங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அவங்களாம் நோன்பு வைக்க முடியலையா? என்ன ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாசி, அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், அமன் கான மின்கும் மரீதா, உங்களுக்கு நோய் வந்துருச்சு, அவ் அலா சஃபரின் அல்லது பிரயாணமா இருந்துச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், நம்மளுக்கு சகூலத்தை கொடுத்திருக்கிறான். நோன்பு விட்டுருங்க, நோன்பு அதற்கு பின்னாடி உங்களுக்கு தடகாத்திரம் வந்த பின்னாடி நோன்பை பிடிங்க, அப்படியும் பிடிக்க முடியலையா அதற்கு என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்க என்ன சதக்கா செய்யணும், வஜிபா என்ன சதக்கா கொடுக்கணும், அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், நம்மளுக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய லேசாக இந்த கடமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படின்னு சொன்னா இந்த மூமின் யாரும் என்ன செய்யக்கூடாது, கெட்டவர்களாக உலகத்தில் இருந்து விடக்கூடாது. என்னை வந்து சந்திக்கும் பொழுது நல்லோர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து என் உம்மத்து ஜெயம் பெறும் என்பதாக சான்றிதழ் என்னிடத்தில் எப்படி கொடுத்தார்களோ அதே போன்று நாயகத்தினுடைய உம்மத்தை நான் சான்றிதழாக ஜெயம் பெற்றவர்களாக நான் வரவேற்கிறேன் என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய முதல் படியைத்தான் நாம் வைத்திருக்கின்றோம். இன்னும் காலங்கள் ஓடவில்லை பெருமக்களே. எத்தனையோ இளைஞர்களும் சரி, எத்தனையோ தாய்மார்களும் சரி, இன்னும் பள்ளியினுடைய தொடர்பு, தொழுகையினுடைய தொடர்பு, அமலுடைய தொடர்பை விட்டு வெளியில் உட்கார்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நாட்டத்தை போட வேண்டும். நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும். நான் மட்டும் கையேந்தினா போதாது, நான் நல்லா இருக்கிறேன், என் வீட்டுல சட்டி பானதில் என்ன சோறு வந்தா போதாது. பெருமக்களே, என்னுடைய மோமின், என்னுடைய சகோதரன், எல்லா மக்களும் என்ன செய்யணும்,
என்ன சட்டிபானையில சோறு வரணும்னு நம்ம துவா செய்யறது இல்லை. எல்லா மக்களும் என்னோடு என்ன செய்யணும், நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆகணும் என்ற துவாவைத்தான் பெருமக்களை ஒவ்வொரு நோன்பாளிகளும் வைக்க வேண்டும் என்பதை மார்க்க விரும்புகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ரமலானை நமக்கு கொடுத்தானோ இந்த ரமலானை முழுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையின் பிரகாரம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அதே நேரத்தில் யாரெல்லாம் எந்த இளைஞர்கள், எந்த பெரியவர்கள், எந்த தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் இந்த ரமலானை முழுமையாக அல்ல லேசாக மறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஞாபகத்தை மூட்டி ரமலான் என்றால் என்ன, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை கொள்கை இந்த ரமலான் என்பதை விளங்கி அவர்களையும் அல்லாஹ்வுடைய தொடர்பை இணைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி